அடை தோசை சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் சுரைக்காயில் அடை தோசை சாப்பிட்ருப்பீங்களா? இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். 1 கப் பச்சரிசி, 1 கப் சாப்பாட்டு அரிசி, 1 கப் உளுந்து, 1 கப் துவரம்பருப்பு, 1 கப் கடலப்பருப்பு எல்லாம் சேர்த்து கழுவி 6 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. மீடியம் சைஸ் சுரைக்காய் தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பு, 3 வரமிளகாய், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ பொடி பொடியாக கட் பண்ண சுரைக்காயும் சேர்த்து அரைச்சி கலந்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து 1 கொத்து கருவேப்பிலை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டு தோசைக்கல் சூடானதும் மெலிசாக ஊற்றி பாருங்கள். நான் வெங்காயம் சேர்த்துக்கல. உங்களுக்கு வெங்காயம் வேணும்னா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் டயட்டில் இருந்தீங்க அப்படின்னா ஆயில் சேர்க்காமல் ஊற்றிக்கோங்க. நல்லா வெயிட் லாஸ் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.